ஒரு குட்டி கார்டன் டூர் பார்க்கலாமா? அப்படியே வீட்டிலேயே நம்ம ரோஸ் செடியை எப்படி ஈஸியா பராமரிக்கலாம்னு நான் சொல்றேன். கொய்யா மரத்துல நெறைய காய் புடிச்சிருந்தது. அதுலேருந்து பழுத்ததா மட்டும் ஒரு 2, 3 எடுத்துட்டேன். அதுக்கு பக்கத்துலயே ஒரு எலுமிச்சை செடி இருக்கும். அது இப்பதான் பெருசாயிட்டு நமக்கு நெறைய காய் குடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அது எல்லாத்தையும் நான் மொத்தமா இன்னைக்கு பறிச்சு எடுத்துட்டேன். விதையா போட்டு வளர்த்தது தான் இந்த லெமன் செடியும், மாதுளை செடியும். நான் வாங்கி வச்சது எனக்கு இன்னுமே வளரவே இல்ல. விதை போட்டு வந்தது தான் நெறையாவே ஈல்டு குடுக்குது. கொஞ்சம் பின்னாடி கார்டன்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி, அந்த இடத்துல பூச்செடி மாரி போடலான்னு கொஞ்சம் விதைலாம் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே வளர்ந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வாழை மரத்துல பெரிய கொலை கிடைச்சிருந்தது. அத நமக்கும் எடுத்துட்டு மீதி எல்லாமே நம்ம நெய்பர்ஸ்க்கெல்லாம் குடுத்தாச்சு. ஒரு சின்னோண்டு வாழை மரத்துல ஒரு குட்டி பூ இருந்தது. அது அழகா இருந்தது பார்க்கறதுக்கே. இப்போ ரோஸ் செடி பத்தி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஃபுல் சன்லைட் படுற இடத்துல வச்சிருந்தேன். அது எனக்கு சரியா க்ரோத்தே கிடைக்கல. ஸோ மார்னிங் சன்லைட் மட்டும் படுற மாதிரி ஒரு இடத்துக்கு நான் மாற்றி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பூ பூத்ததுக்கப்புறம் அதை கரெக்டாக கட் பண்ணி விடுறது. இதனால தான் நமக்கு நிறைய புது துளிர்லாம் வரும், நிறைய மொட்டும் வைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே நான் ஹோம் ஃபெர்டிலைசர் கொடுத்தது தான். நான் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன்.